ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி, கீழ் வருவனவற்றுள் எது சரியானது பொருத்துக. அது மாதிரி சரியானதை சரியாக பொருந்துகிறது. ஆரியர்கள் சூரிய வழிபாடு செஞ்சாங்க. சிந்துவெளி நாகரிக முத்திரை அப்படின்றது சிங்கம். மகாவீரர் புத்த மத ஸ்தாபகரா இருந்தாரு. இதிகாச காலத்துல வாழ்ந்தவர் திருவள்ளுவர். என்னப்பா இதுல கரெக்டானது என்னது? ஆரியர்கள் சூரிய வழிபாடு செய்தனர், அதாவது ஆரியர்கள் இயற்கையை வழிபட்டனர் அப்படின்றது. சூரியன், வர்ணன், இந்த மாதிரியான தெய்வங்களை தான், அக்னி, வர்ணன், இந்த மாதிரி தெய்வங்களை தான் ஆரியர்கள் வழிபட்டாங்க அப்படின்றதான் சரியானது. ஓகே, எது சரியாக பொருந்த? சங்க காலம் தர்ம விஜயம். குறிஞ்சி முருக கடவுள். அசோகர் ஜைன மதத்தை சேர்ந்தவர். புத்தர் புறநானூற்று. ஓகேவா, இதுல எதுப்பா கரெக்டா இருக்கு? குறிஞ்சி முருக கடவுள். முருக கடவுள் எந்த திணைக்கானவருமா? குறிஞ்சி திணைக்கானவர் முருக கடவுள். ஓகேவா, புரியலையே, ஆரியலா? ஓகே, நெக்ஸ்ட், பின் வருவனவற்றுள் நன்றாக பொருந்துவது எது? அக்பர் நாமா அக்பர், ஹுமாயூன் நாமா குல்பத்தன் பேகம், இப்ராஹிம் சாகிர் தி திருக்குறை பாரசீகத்தில் மொழிபெயர்த்தவர். ஓகே, அடுத்து திருக்குறளை பாரசீகத்தில் மொழிபெயர்த்தவரா? ஓகே, பாதுஷா நாமா அமீர் குஸ்ரு. ஆன்சர் என்னப்பா? ஹுமாயூன் நாமா. ஹுமாயூன் நாமா அப்படின்ற ஹுமாயூனுடைய இந்த வரலாற்று நூலை எழுதினது குல்பத்தன் பேகம் அப்படின்றதான் சரியானது. குல்பத்தன் பேகம். ஓகே, சோ நிறைய பேர் அக்பர் நாமா அக்பர் கரெக்டா தானே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ ஆனா அது கரெக்டா நீங்க அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். ஆன்சர் பி அப்படின்றதா சரி. இது ஏன்றது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறப்ப புரியும். கீழ்காணும் நிகழ்ச்சிகளை வரிசைப்படுத்தும். பிளாசி போர், பக்சார் போர், அலகாபாத் உடன்படிக்கை, ஜாலியன் வாலாபாக் படுகொலை. சோ இதை ஆண்டுகளின் அடிப்படையில வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. சோ இப்படி நீங்க வரிசைப்படுத்துனீங்கன்னா சேம் ஆர்டர் தான் வரும். ஓகேவா, 1 2 3 4 இயர்ஸ் கண்டுபிடிச்சு அதை நீங்க மேட்ச் பண்ணி பாருங்க. 1 2 3 4 அப்படிதான் இருக்கும். ஓகேவா, சோ அடுத்து லாஸ்ட் ஒன், கீழ்கண்டவற்றை சரியாக வரிசைப்படுத்தவும். ஐலா சஃபேல் உடன்படிக்கை, முதல் கர்நாடக போர், வந்தவாசி போர். சோ ஆன்சர் என்ன வரும்னா ஃபர்ஸ்ட் 2 1 3 வரும். 2 1 3 வரும். சோ ஆன்சர் பி 2 1 3. சரியா? சோ இதுதான் சரியான விடை.